ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வாங் டங் ஹக் அவரோட டைரக்ஷன்ல கியூட் கேம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல. இது படம் கிடையாது, இது வந்து ஒரு வெப் சீரிஸ். இதனுடைய சீரிஸினுடைய 2 பாகத்தை ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டேன். இது 3வது பாகமா வெளியாயிருக்குது. இப்போ 2025ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 6 எபிசோடா இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 6 எபிசோட்லயும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். முதல் எபிசோட்ல இருந்து நம்ம சொன்னோம்னா தான் இந்த 3வது எபிசோடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முதல் சீசன்ல வந்து அதாவது வந்து ஒரு சின்ன விளையாட்டு விளையாண்டு அவங்களை கூட்டிட்டு போய் பணத்தாசை காட்டி குழந்தைங்க விளையாடுற விளையாட்டை வச்சு அவங்களை எல்லாம் தீர்த்து கட்டுறது தான் இந்த படத்தினுடைய ஒரே குறிக்கோள். இதை வந்து நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க, மல்டி மில்லியனர்ஸ். அவங்களுக்கு பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய 456 பிளேயர்ஸ் கூட்டிட்டு போய் விளையாட வைப்பாங்க. அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம், யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு அப்பயே சுட்டு கொண்டுருவாங்க. மீதி இருக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 2 எபிசோட்லயும் சேர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதுல இருக்கிற சொற்ப ஆளுங்களை வச்சு இந்த 3வது எபிசோட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த எபிசோடினுடைய 2 பாகம் வந்து நம்மளுக்கு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா 1ஆம் பாகம் வேற லெவல் இருந்துச்சு, 2ஆம் பாகம் வந்து ஒரு ஓரளவுக்கு இருந்துச்சு, 3வது பாகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூல நம்ம பார்த்துருவோம். இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம், அந்த கேமை விளையாடுறதுக்கு குறிப்பிட்ட பிளேயர்ஸை வச்சு பண்ணும்போது நம்ம கதைப்படி 456 தான் அவர் தான் இந்த படத்தினோட ஹீரோ. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல தப்பிக்கலான்னு வெளியே போய் வில்லங்கட்டியை மாட்டி அவரால் நிறைய பேர் இறந்து போய் அதனால மன உளைச்சல வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல விளையாண்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ வந்து முன்னாடி எபிசோட்ல 2வது எபிசோட்ல ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமா இருந்து அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கும். அந்த குழந்தையை கொல்றதுக்கு அந்த குழந்தை கர்ப்பமா இருக்கும் போதே அந்த பொண்ணை கொல்றதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுவாரு. அவருடைய அம்மா தான் அந்த பையனையே கொன்னுட்டு, அவரோட சொந்த பையனையே கொன்னுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட் வந்துடுறாங்க, குழந்தையோட அடுத்த எபிசோடு வந்துடுறாங்க. இப்போ 3வது எபிசோடுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த குழந்தைய ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த அம்மாவுக்கு காலில் ஒரு பெரிய கட்டி வந்துடும். அதுக்கப்புறம் கேம் விளையாடும் போது அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஹீரோ கடைசி வரல வச்சு காப்பாற்றணும். அதுதான் இந்த எபிசோட்னுடைய மொத்த கதை. இப்போ அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு அந்த விளையாட்டு முடிச்ச உடனே அடுத்த விளையாட்டு விளையாடும் போது அந்த பொண்ணு இறந்துருவாங்க, அந்த கர்ப்பமா இருந்த பொண்ணு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தை வந்து அந்த கேம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 9 பேர் வச்சு இந்த கேம் விளையாடுவாங்க. அந்த 9 பேர்ல யாரு கடைசியா அந்த பணத்தை ஜெயிச்சாங்க, 45,000 கோடியே 45,600 கோடி பணம், அவ்வளவு பணத்தை யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் செகண்ட் எபிசோட்ல லைட்டா குறைஞ்சது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை தான். கேம் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த வேகம் வந்து இடையில இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சில சீன்கள் வந்து தேவையில்லாத சீன்கள் சொல்லிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அது என்ன பண்றதுன்னு தெரியாம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே ஒரு சீனை சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா எபிசோட் வந்து கடத்தணும்ல, 6 எபிசோட் 7 எபிசோட் கடத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும், எடுத்தோடனே கேமே விளையாண்டுட்டு இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவங்க எப்படி எடுப்பாங்க, என்ன பண்ண முடியும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இடையிடையே பேசி அங்க அப்படி இங்க இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் தேடிக்கிட்டே இருக்கும். 6 வருஷமா தேடிட்டு இருக்கோம். அது போல இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. 3rd எபிசோட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு 3 எபிசோடா குறைச்சிருந்தாங்கன்னா இது ரொம்ப விறுவிறுப்பாக கூட இருந்திருக்கும். ஆனா 3rd எபிசோட்ல வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல. இந்த கடைசி எபிசோட்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் 2வது எபிசோட் எடுத்தாங்க. எடுத்தோடனே அது வந்து ஓரளவுக்கு தான் பேசப்பட்டுச்சு. 3வது எபிசோட் வந்து ரொம்ப 4 எபிசோட்ல இந்த கதையை முடிச்சிருந்துக்கலாம். இவங்க வந்து 6 இழுத்து நம்ம கொஞ்சம் ஜவுமிட்டாய் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காதது, எனக்கே ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் ஸ்குட் கேம் வந்து இது இன்னொரு பகுதி வரதுக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சுக்கிற அந்த வயசான அம்மா, அந்த மாசமா இருக்கிற பொண்ணு, அப்புறம் அந்த சைக்கோவா இருக்கிற அந்த பையன், போதை மாத்திரைக்கு அடிமையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லா விதமான கேரக்டரும் இந்த எபிசோட்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. கிட் கேம் வந்து ஒரு நல்ல ஒரு
சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு வெப் சீரிஸ் தான். குழந்தைகள், பெண்கள், பலவீனமானவர்கள் யாரும் இந்த படத்தை இந்த எபிசோட பார்க்காதீங்க. இந்த சீரீஸே பார்க்காதீங்க. மொத்தமாக 3 சீரீஸும் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் திரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. அது போல வெட்டி வீழ்த்துறது, சுட்டு கொள்றது, கத்தியால குத்தி கிண்டுறது எல்லாம் நிறைய ஒரு நிரப்பி வச்சுக்கோங்க. ரத்தம் 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 தான். விளையாட்டுல எல்லாமே ரத்தம் தான், எல்லாமே கொலை தான். வேற லெவல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால இதயம் பலமுள்ளவர்கள் மட்டும் இந்த படத்தை இந்த வெப்சீரிஸை பாருங்க. இதயம் பலவீனமானவர்கள் இந்த வெப்சீரிஸை நீங்க பார்க்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நான் போடுற வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ.